எத்தனையோ விருந்துகளை நாம் பார்த்திருப்போம். ஆனால் இங்கு நடந்த விருந்தின் காட்சிகள் தான் திருச்செந்தூரையே மிரள வைத்துள்ளது. விருந்து தொடர்பான வீடியோ காட்சிகள் வெளியாகி பலரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள மெய்ஞானபுரம் பரிசுத்த பவுல் ஆலயத்தில் அசன பிரதிஷ்டை விழா கோலாகலமாக நடைபெற்றது. அசன பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்களுக்கு விருந்து வழங்க பிரத்யேக ஏற்பாடுகளும் செய்யப்பட்டன. இதற்காக 18 டன் சம்பா அரிசி, 5 டன் பருப்பு, 7 டன் காய்கறிகளை கொண்ட பட்டாணி கூட்டுடன் மணக்க மணக்க 2 லட்சம் பேருக்கு விருந்து தயாரானது. தொடர்ந்து தயாரான சம்பா அரிசி சாதம் கோவில் வளாகத்தில் ஓலைப்பாய் மீது மலை போல் குவிக்கப்பட்டது. பெரிய பெரிய அண்டாவில் சமைக்கப்பட்ட சாதத்தை அப்பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் பனை ஓலை பெட்டிகளில் அள்ளி வந்து மலை போல குவித்தனர். அசனத்திற்காக செய்யப்பட்ட சாம்பார் 20க்கும் மேற்பட்ட பிரம்மாண்ட அண்டாக்களில் வைக்கப்பட்டிருந்தது. இந்த சாம்பாரை சமையல் கூடத்திலிருந்து பந்தி பரிமாறும் இடத்திற்கு கொண்டு செல்வதற்கு 100 அடி நீளம் கொண்ட சில்வர் பைப் பயன்படுத்தப்பட்ட வினோத நிகழ்வு நடைபெற்றது. சாம்பாரை பைப் மூலம் கொண்டு செல்லும் இந்த காட்சிகள் தான் பலரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. இந்த விழாவில் மெய்ஞானபுரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு அசன சாப்பாட்டினை வாங்கி சென்றனர்.